பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 26வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 26. இது கர்த்தாவின் தயவால் நாம் ஆசரிக்கும் திருநாள், விண்மணில் உள்ள யாவரும் இதில் கழித்து பாடுவோம் என்ற 26வது ஞான பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளும் பிள்ளைகளுமாகிய நாங்கள் உம்முடைய சந்திக்கும் முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தை பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்தும பசி தாகத்தோடு உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சர்க்குணமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நாம் பயன்படுத்தி 73வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் எண் 73. சுத்த இருதயமுள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அவர்கள் இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. நரர் படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கிட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் மானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். பிதா, குமார, பரிசுத்த ஆதியிலும் எப்போதும் சதா கலக்கிறபடியே. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மகிமைப்படும்படி 307வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலின் 307. ஓ பெத்லகே முன்னணை அண்டையிலே ஏகோபித்து வாருங்கள் பிள்ளைகளே, இதோ இது மைந்தனை தேவப்பிதா ஈவாக அளித்த மா தோய இரா என்ற 307வது ஞான பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம்.
கிறிஸ்து பிறந்த பண்டிகை பின்வரக்கூடிய ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ராஜாதிகாரம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயமானவரை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் இருக்கிற அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவர் அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களுக்கு கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தரியம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவர் எம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 40வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். கர்த்தாவை போற்றுங்கள் எல்லா உலகின் சாதியாரே. Oh
பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, உம்முடைய குமாரன் நாமத்தினால் நாங்கள் நற்செயல்களை செய்யும்படி எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமது திருச்சித்தத்தின்படியே ஆண்டு நடத்திட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து பிறந்த பண்டிகை பின்வரக்கூடிய ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இன்றைக்கு படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 வரை. ஏசாயா 63 வசனங்கள் 7 முதல் 17 வரை. கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரை நிமித்தம் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும் என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே பரிசுத்த, என்னும் கர்த்தரே பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்குரிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கலாத்தியர் 4 வசனங்கள் 1 முதல் 7 வரை. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவளாயிருந்தோம்.
நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாளியமாயிருக்கிறாய் என்பதே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடித்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்னை திடமளித்து காப்பாராக. ஆமேன். கடவுள் மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவர் என்று தீர்க்கப்பட்டார், தேவதூதரால் தரிசிக்கப்பட்டார், புற ஜாதியாருக்குள் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பூமியின் எல்லையெங்கும் நம்முடைய கடவுளுடைய ரட்சிப்பை காணோ. சுவிசேஷ பகுதி அது லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 33 முதல் 40 வரை. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்துகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாளி என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடிந்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்பதே. பராவனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராப்தனை விசுவாசிக்கின்றேன். அட ஒன்றான குமாரனாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கப்பமாக ஒப்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தை பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து துழித்திருந்தார். பரமரத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய பிராப்தனை வளர்த்திருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம் சுவித்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. இந்த ஆண்டு துவங்கி 52 வாரங்களாக கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழியைப் போல பாதுகாத்தாரே. நம்முடைய குடும்பத்திலே தேவைகளை சந்தித்தாரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆலய ஆராதனையிலே ஏறெடுத்த அநேக ஜபங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார், பதிலை கொடுத்தார், ஆஸ்வதித்தார். ஆகவே ஜப நிலையில் நின்று 130 ஞானப்பட்டின் முதல் 3 சரணங்களை நாம் பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன், அடியேன் எல்லோரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன்.
தேவரீராய் காத்தாரே தூகிப்பினாடி எல்லாரின் முன்னோமாயே அறிக்கை பண்ணுவே ஆயந்த பாக்கியங்களும் உமாதான் வருமே உண்டான எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே உண்டான நன்மையாவாயும் நீர் தந்தீர் கர்த்தாரே உம்மாலொழிய எதுவும் உண்டாகக்கூடாது. மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் துவங்கும் போது எப்படி இதை முடிப்போமோ என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத சூழ்நிலை அனுதினமும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்த. விசேஷமாக இயற்கையின் சீதோஷ நிலையிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். விபத்து நாச மோசமில்லாமல் எங்களை தற்காத்து ரட்சித்தீர். வியாதியினுடைய படுக்கைகளிலிருந்து எங்களை மாற்றி போட்டீர். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது பக்கத்தில் அமர்ந்து எங்களை ஆறுதல் படுத்தினீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பீடத்தருகே இருந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக என்னுடைய அருமையான பிள்ளைகளை நீ ஆஸ்வதித்து ஆண்டவராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது கிருபை இந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்திய கரம் பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். குடும்பஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ பெரிய காரியங்களை செய்தீரேன் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வயதான மக்களை நாங்கள் உமது கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுத்து இம்மட்டுமாய் பாதுகாத்த மது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களை உமது கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவராக நீதாமே எத்தனை விதமான கேன்சர் நோயாளிகள் ஆண்டவராக முடத்திலே மன்றாடும் போது நீ பெரிய விடுதலை கொடுத்து ஆஸ்வாத்தை கொடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றி நீரே நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவான ஆசுவாத்தோடு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் ஒவ்வொருவரும் நுழைவதற்கு எங்களுக்கு உதவி செய்யணுமாக அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசுவாதம் வழி நடத்தும் சதா காலத்தில் உங்கள் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். படும்படி 30வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 30. இயேசுவே, வானத்தை விட்டு இங்கே வருகிறீரோ, விண்ணுடன் மண்ணை நீர் ஒப்புரவாக்க தாழ்ந்தீரோ, ஆண்டவரே என்னை நீர் மீட்பதற்காக மனித பிறப்பின் ஆனீரோ என்பது 30வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். So
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பதிவு ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது மார்க் என்பவர் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20-21 வசனங்கள், 31வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் அதை கேட்டபோது இவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சதுக்கு தேவரி, இது எங்களுடைய பரிசுத்த வசனத்தை பரிசுத்தமாக்கலாம். வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, இம்மட்டுமாக கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆன்லைன் சர்வீஸை கண்டு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய தேவ ஜனமே, இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை 52வது ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஆண்டுக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை உண்டு. அந்த 52வது ஞாயிற்றுக்கிழமையில வந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை ஆலய ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டோம் என்பதல்ல, ஆலய ஆராதனையில் சொல்லப்பட்ட எத்தனை செய்திகளுக்கு கீழ்ப்படிந்தோம் என்பதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கின்றார். இந்த நாளிலே the children of God, தேவ ஜனம் என்று சொல்லுகின்றார்களே, இந்த தேவ ஜனம் யார்? தேவனுடைய குடும்பத்தார் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய குடும்பத்தார் யார்? தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யார்? என் தாயார், என் சகோதரர் யார்? இதற்கு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாக இந்த பகுதியிலே சொல்கின்றார். கிறிஸ்துவோடு கூட பிறந்தவர்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55வது வசனத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 13:55, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இயேசுனுடைய சகோதரர்கள், இயேசுக்கு பிறகு அவருக்கு தம்பிகளும் தங்கைகளும் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அது இயேசுவே சொல்கின்றார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 5. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசத்தபடியால் இப்படி சொன்னார்கள். கூட பிறந்தவங்களே அவரை நம்பல. இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசியும் தன் சொந்த ஊர்ல மகிமை பட மாட்டான், மேன்மை அடைய மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம், யார் தேவனுடைய ஜனம், யார் தேவனுடைய குடும்பத்தார்? ஆண்டவர் அதுக்கு தெளிவான ஒரு விடை சொன்னார். இந்த உட்கார்ந்துருக்காங்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவர்கள், இவர் தான் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கின்றார்கள். யார் அவர்கள்? முதலாவது குறிப்பு சொல்கிறது, ஒரே விதமான அனுபவம் கொண்டவர்கள், காமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே விதமான அனுபவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ், ஒரே விதமான உணர்ச்சி கொண்டவர்கள். வித்தியாசம் இருக்க முடியாது. எளிமையா சொல்லணும்னா, ஒரு வீட்டில்
ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், அனைவருக்கும் சந்தோஷம், காமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது என்று வைத்துக் கொள்வோம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி, காமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வீட்டில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி இல்லை என்றால் ஒரு விபத்து நடைபெற்றால் அனைவருக்கும் ஒரே விதமான பாதிப்பு, ஒரே விதமான அதிர்ச்சி, ஒரே விதமான கண்ணீர், ஒரே விதமான கலக்கம். இதைதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல மேலறையில அமர்ந்திருந்த 120 இயேசுவின் சீடர்களுக்கும் நடைபெற்ற ஒரு சம்பவம். The common experience என்ன? ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். இன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா, தேவாலயத்துல வந்து ஜெபத்துல வந்து நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னா, நீங்கள் தேவனுடைய ஜனம். விசேஷமாக நேற்று தினத்தில் நடைபெற்ற ஆண்டு இறுதி ஜெப கூட்டத்தில் அநேகர் வந்து கலந்து கொண்டீர்கள், நன்றி. இப்படிப்பட்ட இந்த காமன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே விதமான அனுபவம் இருந்த மக்கள், யாருக்கெல்லாம் அந்த ஒரு வித அனுபவம் இருக்குதோ, ஒரே விதமான அனுபவம் இருக்குதோ, அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஒருமனப்பட்ட ஆவி சிந்தையை கர்த்தர் கொடுக்கின்றார். ஒருமனப்பட்ட ஆவி சிந்தையை கர்த்தர் கொடுக்கின்றார். காமன் எக்ஸ்பீரியன்ஸ். இரண்டாவது குறிப்பு சொல்கிறது காமன் இன்ட்ரெஸ்ட். ஒரே விதமான ஆசை கொண்டவர்கள், எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசை, எல்லாருடைய ஆசையும் ஒன்னா தான் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்காது. ஆனா ஹோட்டலில் போய் நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு அந்த உணவுல. ஆனால் கர்த்தருடைய காரியத்துல எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசை. வேறு காரியத்தை நம்ம சொல்லணும்னு சொன்னா, பல்வேறு வீடுகள் மாறி 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 நம்ம காலி பண்ணிக்கிட்டே போனா எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய எண்ணம், என்னைக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டு ஒரே இடத்துல மாறி மாறி போகாம எப்போ நம்ம வீடு கட்டலாம். சைக்கிளில் போய்கிட்டு இருந்தோம், பைக்கில் போய்கிட்டு இருந்தோம், குடும்பம் பெருசாயிடுச்சு, பைக்கில் போக முடியல, எல்லாரும் சேர்ந்து ஒரே வாகனத்தில் போகிறது, ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே. காமன் இன்ட்ரெஸ்ட், ஒரே விதமான ஆசை, ஒரே விதமான எண்ணங்கள் நமக்கு வேண்டும். அதை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளை யாவை அவர்களுக்கு போதிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு அவளுக்கு போதனை செய்யுங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கிறார்களே, அந்த செய்தி பரப்புதல், அந்த நற்செய்தியை கூறுதல், த காமன் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவங்கலாம் எல்லாம் ஒரே விதமான எண்ணம் கொண்டிருப்பாங்க எல்லாருடைய வாழ்க்கையில். அதே போல் ஜபத்துக்கு வரவங்க எல்லாருடைய எண்ணமும் ஜபத்தில் நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. முதல் காரியம் சொன்னேன், காமன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே விதமான உணர்ச்சி வயப்பட்டவர்கள். ரெண்டாவது காரியம் சொன்னேன், ஒரே விதமான ஆசை கொண்டவர்கள், காமன் இன்ட்ரெஸ்ட். மூன்றாவது காரியம் சொல்கிறது ஒரே விதமான கீழ்ப்படிதலை கொண்டவர்கள், காமன் ஒபீடியன்ஸ். எல்லாருக்கும் ஒரே விதமான கீழ்ப்படிதல், காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதல் அல்ல. பிளெஸிங் ஆர் ஸ்டான்லி சொல்வார், டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட் என்று சொல்லி. காலம் தாழ்த்திய கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை என்று சொல்வார். உடனடியாக கீழ்ப்படிதல். படித்தவர்களும் கீழ்ப்படிந்தார்கள், படியாதவர்களும் கீழ்ப்படிந்தார்கள். படித்த பவுலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், பேதையான பேதுருவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். காமன் ஒபீடியன்ஸ், ஒரே விதமான கீழ்ப்படிதலை கொண்ட மக்கள்.
வரி வசூல் செய்யக்கூடிய மத்தேயு என்று சொல்லக்கூடிய லேவியும் கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய நாத்தான் என்று சொல்லக்கூடிய அத்திமரத்துக்கு கீழாக நின்று கொண்டிருந்த அவனும் கீழ்ப்படுகின்றான். கமாலிலுடைய சீடனாய் இருந்தவனும் கீழ்ப்படுகின்றான். மீன் பிடித்து கொண்டிருந்தவனும் கீழ்ப்படுகின்றான். அதுதான் காமன் ஒபீடியன்ஸ். ஒரே விதமான கீழ்ப்படிதலை கொண்டவர்கள், அந்த ஒரே விதமான கீழ்ப்படிதலை கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் அழைக்கும் போது இதோ வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்கு பின்பாக செல்லக்கூடியவர்கள். யோனா போல சாக்கு போக்கு சொல்லி ஓடி ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. மோசே போல திக்குவாயன் மந்த நாவுள்ளவன் என்று சொல்வதல்ல. ஏசாயாவை போல யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியங்களை வைப்போம், இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய ஏசாயாவை போல இந்த கீழ்ப்படிதலுக்கு உரியவர்கள். யார் தேவனுடைய ஜனம்? முதலாவது காரியம் சொன்னேன், ஒரே விதமான உணர்ச்சி வயப்பட்டவர்கள், காமன் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே விதமான அனுபவங்கள். இரண்டாவது காரியம் சொன்னேன், ஒரே விதமான ஆசை கொண்டவர்கள், காமன் இன்ட்ரெஸ்ட். எல்லாருடைய நோக்கமும் பரலோக ராஜ்யத்தை நிரப்ப வேண்டும், இந்தியர்கள் நிரப்ப வேண்டும், அந்த நோக்கம். மூன்றாவது ஒரே விதமான கீழ்ப்படிதலை கொண்டவர்கள், காமன் ஒபீடியன்ஸ். இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது காரியம் சொல்லுகிறது, ஒரே விதமான நோக்கம் கொண்டவர்கள், காமன் கோல். ஒரே விதமான நோக்கம். இன்னைக்கு இயேசுவுக்கு சீடர்களாக இருந்தவர்கள் மொத்தம் 12 பேரை கர்த்தர் தேர்வு செய்தார். 12 பேரை தேர்வு செய்ததுல ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவன் யூதாஸ் காரியத்து. அவன் நான்று கொண்டு செத்தான், குடல் சரிந்து செத்து போனான். அந்த இடத்தை பூர்த்தி செய்தது தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். அந்த 12வது சீடனாக இருந்து அநேக காரியங்களை செய்தார். இந்த 12 பேர்ல யோவானை தவிர மற்ற அனைவருடைய மரணங்களும் இரத்த சாட்சிகள். யாரும் ஓடி ஒளியில, எல்லோருமே இயேசுவுக்காக பாடுபட வேண்டும் என்று நோக்கம் கொண்டு இயேசுடைய கட்டளைகளை பரப்புவதற்காக பாடுபட்ட போது மரணமடைந்தார்கள். சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவை பின்பற்றவில்லை. அது இந்தியாவுக்கு வந்த தோமாவாக இருந்தாலும் சரி, ரோமாபுரியில மரணமடைந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, சிலுவையிலே தலைகீழாக மரித்த பேதுருவாக இருந்தாலும் சரி, எண்ணெய் கொப்பரையிலே போட்டு அப்பளம் பொரிப்பதை போல பொரிக்கப்பட்ட யாக்கோபா இருந்தாலும் சரி, எல்லோருடைய நோக்கமும் இயேசுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். த காமன் கோல். இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய குடும்பம் என்று சொன்னா, நீங்க தேவனுடைய ஜனம் என்று சொன்னா, இப்படிப்பட்ட காமன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? காமன் ஒபீடியன்ஸ் இருக்கா? காமன் கோல் இருக்கா? அப்போ நீங்கள் தேவனுடைய ஜனம். அது இல்லைன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே அவைகளை எங்களுக்கு தாரும், நாங்களும் தேவனுடைய ஜனமாய் உமது சித்தத்தை செய்யக்கூடியவர்களாய் எங்கள் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, யார் தேவனுடைய ஜனம் என்று இந்த 2024வது ஆண்டில்
52வது ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையுள்ள ஆண்டவராக நீர்தாமே உமது கிருபையை கொண்டு நாங்கள் எத்தனை அருளுரைகளை கேட்டோம் என்பதல்ல, கேட்ட அருளுரைகளுக்கு எத்தனை அருளுரைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்தோம். எங்கள் அனைவருக்கும் காமன் எக்ஸ்பீரியன்ஸ், காமன் இன்ட்ரெஸ்ட், காமன் ஒபீடியன்ஸ், காமன் கோல் இருப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஏவி எழுப்பியறோம். ஆண்டவராக மீது கிருபையில வாழ உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திரக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்றும் என்று இருப்பதாக, ஆமீன். அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தரை கண்டு ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உங்களுடைய உதவிகளுக்கு, உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புத்தாண்டு துவக்க ஆலய ஆராதனை 31ஆம் தேதி நள்ளிரவு 11:45 மணிக்கு ஆலய ஆராதனை துவங்கும். 1ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை தொடங்கும். அனைத்து ஆலய ஆராதனையிலும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மேம்படும்படி 58வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 58. ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை குடிலடை மோனமாய் உதித்த இவ் அற்புத பாலகனார் என்ற 58வது கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு என்ற காணிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரார்த்தனை செய்யப்படும்.
நாம் படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை என்றும் நேசித்து எங்களை கரம் பிடித்து தூக்கிவிடக்கூடிய நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். ஆண்டவராக உமது கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நம்ம எத்தனையோ விதமான துன்பமான சூழ்நிலையிலே எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களுடைய வேதனைகளை நீக்கி ஆண்டவராக நீதாமே உமது தேவதூதரை வைத்து எங்களை ஆறுதல் படுத்தின நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. அவைகளிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்துக்கொண்ட அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அவளை ஆசுவத்து வழி நடத்துமாய் எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தினுடைய பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்த ஆஸ்வதியம், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும், அவளும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தாலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தாலும், முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போது உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும், பயிர்கள் செழித்தோங்கி வளரவும், நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததி தழைத்துவங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்டல் அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல இந்த பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்று நினைக்க முடியல சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தாமத திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் 11வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் எண் 11. கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளி என்ற 11வது ஞானப்பாடலை பாடுவோம்.
பராபரனுடைய ஒன்றான குமாரனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் தெய்வ மகிமை நிறைந்தவராய் இருந்தீர். அந்த மகிமையை விட்டுவிட்டு உலகத்திற்கு இறங்கி வந்து பாவிகளை மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டீர். இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து ஒளியின் மக்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு துணை செய்திருளும். எங்களை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை உம்மை மனமாற துதிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்டருளும் சுவாமி. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறுவாதரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.